அழகாட்ட முடியும். என் மகன், என் மகளே, உன் தலையை நான் உயர்ந்திருக்க, உன் தலையை நான் உயர்த்துவேன், உன் தலையை நான் கனத்தினால் நிரப்புவேன். அதருகிறார். சங்கீதம் 69:7. உமது நிமித்தம் நிந்தையை சகித்து லட்சம் என் முகத்தை ஓடிற்று. தேசத்தான் உமது பெயரை சொன்னது நிமித்தம் நிந்தையை சகித்து என்ன கடவுள் 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 நான் ஓடுற என் தலையை உயர்த்துகிறது. அது முன்பதாக என் தலையை உயர்த்துகிறது. தைரியமாக இருங்கள் பிரியமானவர்கள். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தப் போகிறார். இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறார்கள். உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறது. அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார். தைரியமாக இருங்கள். ஏசாயா 61:7 ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலன்கள், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாதத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இதுதான் ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம். சப்பனியா 3:19 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் கண்டிப்போம், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். நீ வெட்கம் அனுபவித்த அதே இடத்திலே என் மகனே, என் மகளே, உனக்கு புகழ்ச்சியை தருவேன், உனக்கு கீர்த்தியை தருவேன், உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன், உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தைரியமாக இந்த பாக்கியத்திற்குள் இன்று பிரவேசிக்கிறீர்கள். ஒரு அருமையான சாட்சியை வாசிக்க இயேசு அழைக்கிறார். ஊழியத்தின் மூலமாக நடைபெற்ற ஒரு அற்புதம். அது பெயர் விசாலம். திருவள்ளூரிலே வசித்து வருகிறார்கள். சுமார் 8 வருடத்திற்கு முன்பு வங்கியில் கடன் வாங்கி சொந்தமாக விட்டு